முன்னாடி நீங்க வந்து என்டிஎஃப் அந்த கூட்டணியில இருக்குன்னு சொல்லுங்க. நடுவுல ஒரு மாற்றம் வந்துருக்கல. அதான் சொன்னேன் 24 பாராளுமன்ற பொதுத் தேர்தலின் போது மோடி அவர்கள் 3வது முறையாக முதலமைச்சராக வேண்டும், பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அன்கண்டிஷனலா தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்தோம். ஆனால் இப்பொழுது நடைபெற இருக்கிறது 2026 வர இருக்கிறது தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற பொதுத் தேர்தல். இது தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் ஒன்று திரண்டு ஒரு சரியான முதலமைச்சரை வேட்பாளரை தருவார்கள் என்று நாங்கள் பொறுமையாக காத்திருந்தோம். வேற ஒன்றும் இல்லை. யாருடைய என்ன சொல்றது, யாருடைய ஓரப்பார்வைக்காக நாங்கள் காத்திருக்கவில்லை. யாருக்கும் பயந்தும் எதுவும் செய்யவில்லை. அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவார்கள், அதற்கு அம்மாவின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சரியான முயற்சியை செய்வார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பார்த்தோம். ஆனால் அவர்கள் துரோகத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஊர் ஊராக தெரிவதை பார்த்தால் இதற்கு வழியே இல்லை. அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், நாம் அமைதியாக இருக்க ஏதோ துரோகம் தான் செய்தது சரி என்று நிலைநாட்டுவதைப் போல கூச்சலிடுவதும், செல்கின்ற இடங்களிலெல்லாம் ஆணவம் அகங்காரத்துடன் பேசுவதையும் பார்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற தொண்டர்கள் பொறுத்தது போதும், நீங்கள் முடிவெடுங்கள் என்று என்னை பல மாதங்களாக கேட்டு வருகிறார்கள். நான் பொறுமையாக இருந்தேன். உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் அந்த முடிவு எடுக்கல. நிதானமாக யோசித்து எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களுடன் கலந்து ஆலோசித்து நாம் எப்படி துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது ஒரு சிலரின் துரோகத்திற்கு எதிராகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என்று நம்பினோம். ஆனால் எந்த வாய்ப்பும் தெரியவில்லை. அதனால் நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம்.